அம்மா என்னும் தெய்வம். 80 வயதாகியும் 20 வயது குமரி போல் ஓயாமல் சுழண்டு கொண்டு இருக்கும் எனது அம்மா பாத்ரூமில் சறுக்கி விழுந்ததிலிருந்து கடந்த 2 மாத காலமாக படுத்த படுக்கையாய் மட்டுமே இருக்கின்றார். விழுந்த வலியை விட இயங்காமல் இருப்பதே அந்த கிழவிக்கு மேலும் மேலும் வலியை கொடுத்தது. அந்த கால கிழவி அல்லவா. சோமல் என்றாலே என்னவென்று அறியாத கிழவி அவள். திடீரென மூச்சு வாங்கியது கிழவிக்கு. பயந்து போன நான் இன்றுதான் வைத்தியசாலைக்கு கொண்டு வந்தேன். அம்மா என்னை விட்டு போய் விடுவாளோ என்ற ஏக்கம் திடீரென என்னை பற்றி கொண்டது. என்றும் இல்லாதவாறு இன்றைக்கு கணவன் என்னை விட்டு பிரிந்து வேறு ஒருத்தியுடன் சென்ற பின், இருந்த ஒரு மகளும் தன் பாய் ஃப்ரெண்டுடன் சென்ற பின், எனக்கு லண்டனில் இருந்த 2 பாசமான உயிர்கள் அம்மாவும் எனது செல்ல நாய்க்குட்டியும் தான். என் சோகத்தை சொல்லி அழுவதற்கு இருந்த 2 ஜீவன்கள் அவை 2ம் தான். எனது அம்மாவும் போய்விட்டால் எனது சுக துக்கத்தை பகிர இருப்பது அந்த வாயில்லாத ஜீவன் மட்டும்தான். கடவுளே, என் அம்மாவை காப்பாற்று. உனக்கு 108 தேங்காய் உடைக்கின்றேன் எனது மனதுக்குள் எண்ணிக்கொண்டேன். லண்டன் எலிசபெத் தனியார் வைத்தியசாலையில் அம்மா அனுமதிப்பட்டு இருக்கும்போது அம்மாவின் நினைவுகள் ஒவ்வொன்றாக எனக்கு நினைவுக்கு வந்தன. எங்களுக்காக தனது முழு வாழ்வையும் அர்ப்பணித்தவள் எங்கள் அம்மா. அவள் தனக்காக என்ன செய்தாள்? ஒன்றுமே செய்யவில்லை. 24 மணி நேரமும் கணவன் மற்றும் பிள்ளைங்களுக்காக ஓடிக்கொண்டு இருந்தாள். வயது போன பின்தான் ஓட்டம் நின்று ஓய்ந்து தேய்ந்து போனாள் எங்கள் அம்மா என்னும் தெய்வம். அம்மாக்கள் உண்மையிலே தெய்வம்தான். நான், எனது 2 தங்கைகள் என எங்களை சுற்றியே ஓடிக்கொண்டு இருந்தவள் எங்கள் தாய். அவளுக்காக என்ன செய்திருப்பாள்? அவளுக்கு ஏதேனும் தனிப்பட்ட விருப்பம் அல்லது லட்சியம் ஏதாவது இருந்ததா? அவள் முழித்து எழுந்தவுடன் முதன்முறையாக அதையே கேட்டாக வேண்டும் என மனதுக்குள் எண்ணிக்கொண்டேன். 80 வயதான கிழவி இன்னும் சில நாட்களில் இந்த உலகத்தை விட்டே சென்றுவிடும். பிறகு அவள் நினைவாக எல்லோருக்கும் கொடுப்பதில் என்ன பயன்? அவளின் ஆசைகள் நிறைவேற்றப்படவில்லையே என தினமும் ஏங்கி ஏங்கி சாக வேண்டும். நாம் எத்தனை பிழை செய்தாலும் அடிக்காமல் பேசாமல் அன்பான கண்டிப்புடன் நடத்துவாள் அம்மா. ஒவ்வொரு பிழையின் தன்மையும் அதனால் ஏற்படும் பின் விளைவுகள் பற்றியும் விளக்கமாக சொல்லி புரிய வைப்பாள். அவள் சொல்லும் மொழியிலும் அன்பிலுமே இனிமேல் அந்த பிழை வாழ்க்கையில் செய்யவே கூடாது என மனதினுள் சபதம் எடுத்துக்கொள்வேன். இந்த இயல்பு அவளுக்கு எப்படி வந்தது? பிறப்பால் வந்ததா? இல்லை எனது தாத்தா பாட்டி அவளுக்கு சொல்லிக் கொடுத்தார்களா? அவள் எங்கேருந்து இதெல்லாம் கற்றுக்கொண்டாள்? சமயத்தில் நானே என் பிள்ளையை அடிக்கவும் பேசவும் செய்திருக்கின்றேன். ஆனால் படிப்போ அனுபவத்திலோ வசதியிலோ என்னை விட குறைவான என் தாயால் எப்படி என்னை விட ஒரு படி மேலான வழி நடத்துதலை எங்கள் மீது மேற்கொண்டு இருக்க முடியும்? இதெல்லாம் அவளால் எப்படி சாத்தியமானது என்று எண்ணி கலங்கி அவளை திரும்பி பார்க்கின்றேன். நான் பார்ப்பதே தெரியாமல் சலனமட்டு வைத்தியசாலை கட்டிலில் படுத்திருக்கின்றாள் எனது மாதா. அடிக்கடி அவள் அருகே செல்வதும் அவள் தலையை தடவி விடுவதும் அவளை பற்றி நினைப்பதுமாகவே எனது ஒவ்வொரு மணித்துளிகளும் கடந்து போய்கொண்டு இருக்கின்றன. சில மணி நேரம் கழித்து டாக்டர் நர்ஸும் குறுக்க மறுக்காக ஓடுகின்றன. சினிமாவில் காட்டப்படுவது போல். டாக்டர், அம்மாவுக்கு என்னாச்சு? எனிதிங் சீரியஸ்? இஸ் சி ஆல்ரைட்? அட் தி மூமெண்ட் ஆல்ரைட், பட் அவங்க ரொம்ப நாளைக்கு இருக்க மாட்டாங்க. இன்னும் கொஞ்சம் மணி தியாலம்தான். சொல்லப்போனால் இன்னும் ஒரு சில நாட்கள் தான் அவங்களுக்கான நேரம். சிவனோ இயேசுவோ உங்களுக்கானதை பிரார்த்தியுங்கள். அம்மா கஷ்டப்படாமல் உயிர் பிரிய வேண்டும் என்று. என் கையில் இனி ஒன்று இல்லை என்றார் டாக்டர். டாக்டரே கைவிர்த்து விட்டார். எனக்கு இதயமே வெடித்து விட்டது. உலகமே வறண்டு விட்டது. இன்னும் ஓரிரு நாட்களில் அம்மா இறந்து விடுவாளா? இனிமேல் அம்மா இல்லாத உலகமா எனது இந்த உலகம்? எப்படி வாழ்வேனா என குமரி கொண்டு இருந்தேன். அம்மாவின் அருகே சென்று, அம்மா, நான் பவானி வந்திருக்கேன். யூ ஆர் ஓகே? உனக்கு ஒன்றே இல்லையா? நீ எளிமை நடப்பாய் நாளைக்கு, டாக்டரே சொல்லிட்டார் என்றேன். எந்தவித மூச்சும் பேச்சும் இன்றி கிடந்தாள் என் தாய். என் 10ஆவது தங்கம். என்னை 10 மாதம் சுமந்து பெற்ற தங்க புஷ்பம். அவள் வயிறு மட்டும் மேலும் கீழும் போய்கொண்டிருந்தது. அவள் உயிரோடு இருக்கின்றாள் என்பதற்கு அதுவே சாட்சியாகும்.
அம்மாவின் அருகில் சென்று அவள் தலையின் பின்புறத்தில் கையால் பிடித்து, என்ற ராசாத்தி, உனக்கு என்னடா செய்து, உனக்கு என்ன வேணும் என்று கேட்டேன். எந்தவித பதிலும் இல்லை. வயிறு மட்டும் உள்ளேயே வெளியும் போய் வந்து கொண்டிருந்தது. அம்மாவின் நினைவுகள் என் மண்டைக்குள் ஓடுகின்றன. அப்பா எங்களை விட்டு பிரிந்த பின் எங்கள் 3 பெண்ணுங்களை வளர்த்து படிக்க வைத்து ஒரு நிலைக்கு கொண்டு வர மிகவும் கஷ்டப்பட்டது மனுஷி. மூவருக்களும் சீதன சேர்த்து படித்த மாப்பிள்ளைக்கு மனமிடித்து கொடுத்து தனது கடனை எதுவித பிழையும் இன்றி சரியாகவே நிறைவு செய்தது அந்த கேள்வி. எத்தனையோ பட்டங்கள் பெற்ற எனக்கு இன்னும் எப்படி வாழ்வதென்று தெரியவில்லை. பணி செய்ய இடங்களிலும் பயணம் செய்யும் பொழுதும் படிக்கும் போதும் புத்தகங்கள் படிக்கும் போதும் பெற்ற அனுபவங்களை கொண்டு எனது வாழ்க்கையை நான் நகர்த்தி இருக்கின்றேன். புத்தகம் எதனையும் படிக்காத, பள்ளிக்கே செல்லாத, தனது கிராமத்தை விட்டு எங்குமே செல்லாத, எங்களைப் போல் பெரிய பெரிய ஐடி கம்பெனிகளில் வேலை செய்யாத அவளுக்கு வாழ்க்கை நெறியை சொல்லிக் கொடுத்தது யார்? எங்களுக்கு ஒரு குறை வைக்காமல், அதே நேரம் கட்டுக்கு மீறிய சுதந்திரத்தையும் கொடுக்காமல் கட்டுக்கோப்பாக எங்களை வளர்க்க சொல்லிக் கொடுத்தது யார்? இத்தனை அனுபவத்தை பெற்ற எனக்கே சில சமயங்களில் வாழ்க்கை புதிதாகவும் பயமாகவும் விகர்த்தியாகவும் இருக்கும். என்னை போல் ஒரு அனுபவத்தையும் பெறாத அவள் எப்படி மிக சரியாக எங்களை வளர்த்தெடுத்தாள். நான் வேலையில் இருக்கும்போது பணி அதிகமானால் அம்மாவின் தொலைபேசிக்கு பதில் அளிப்பதே இல்லை. அது பல தடவை ஒழித்துவிட்டு தானாய் அடங்கும். அதன் பின் அந்த மனுஷி அனுப்பும் வாய்ஸ் மெயில்களை கூட கேட்பது இல்லை. அம்மா எனது ஃபோனுக்கு அனுப்பிய வாய்ஸ் மெயில்களை மறுபடியும் இப்பொழுது ஒவ்வொன்றாக கேட்கின்றேன். பிள்ளை, பால் முடிந்து விட்டது, வாங்கி கொண்டு வா. இன்றைக்கு சமைக்க இல்லை, வரும்போது பான் வாங்கி கொண்டு வா. உண்ட உடுப்பெல்லாம் தோச்சு போட்டுட்ட. உனக்கு இன்றைக்கு என்ன சமைக்க? உனக்கு காய்ச்சல் குறைஞ்சிட்டதா? இப்படி ஒவ்வொரு செய்திகளும் என்னை பற்றி கரிசனத்துடனே வந்து கொண்டு இருந்தன. ஐயோ அம்மா, நீ இறுதி வரைக்கும் என்னை பற்றியே நினைப்புடன் தான் இறுதி இருக்கின்றாய். நான் தான் உன்னை பற்றி நினைக்கவே இல்லை என என் மனசாட்சி என்னை குத்தி குதிரை கொண்டிருந்தது. கண்கள் பூராவும் குளமாகி வழித்தொடி கொண்டிருந்தது. கண்ணீர் என்னும் வெள்ளம். அம்மா என்னும் தெய்வத்தின் உள்ளத்தை எண்ணி, டாக்டர், எப்படியாவது என் அம்மாவை காப்பாற்றுங்க டாக்டர். நான் அவளுக்கு ஒன்றுமே செய்யவில்லை டாக்டர். ஒரு 30 நாள் அவள் ஆரோக்கியமாக இருந்தால் கூட போதும். அவளுக்கு தேவையானது செய்து அவளது ஆசைகளை நிறைவேற்றி விடுவேன். இங்க பாருங்கம்மா, யாரும் இருக்கும்போது உறவுகளை மதிக்கிறதே இல்லை. நீங்களும் அப்படி தான் போலும். உங்களுக்கான நேரம் முடிந்து விட்டது. உங்கள் அம்மாவுக்கு வலிக்காமல் இருக்கவே தற்போது ஊசி போடப்பட்டுள்ளது. நாங்கள் செய்வதற்கு இதற்கு மேலே ஒன்றுமில்லை. ஐ ஆம் வெரி சாரி. கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களின் உயிர் பிரிந்து கொண்டு இருக்கின்றது. இல்லை டாக்டர், ஏதாச்சும் விலை கூடின ஊசியோ மறந்தோ போட்டு காப்பாற்ற முடியாதா டாக்டர் என முட்டாள்தனமாக கேட்டேன் நான். உங்கள் அம்மாவுக்கு நரம்புகள் அனைத்தும் தளர்ந்து போய்விட்டன. ஆகவே அதிகமான ஊசிகளும் ஏற்ற முடியாது. தற்போது அவர்களின் உடல் உபாதைகளை குறைக்கவே ஊசிகளும் மருந்துகளும் கொடுத்து கொண்டே இருக்கின்றோம். அது அவரின் உயிரை காப்பாற்றுவதற்கான செயல்பாடு இல்லை. மேபி ஷீ கேன் லிவ் 2-3 hours எக்ஸ்ட்ரா, தட்ஸ் இட் என்று சொல்லிவிட்டு டாக்டரும் நகர்ந்து விட்டார் வெள்ளைக்கோட்டுடன். நர்சுடன் சிரித்து பேசிக்கொண்டே அவர் செல்கின்றார். சிரிப்பென்று என்ன என்று தெரியாமல் ஹாஸ்பிட்டல் வெள்ளை சுவரை விரிச்சோடு பார்த்து கொண்டு நின்றேன். ஒவ்வொரு நாளும் நரகமாவை கழிந்தது எனக்கு. எனது 2 தங்கைகளும் கடமைக்கு அம்மாவை வந்து பார்த்துவிட்டு செல்வார்கள். போகிற வயசுதானே, போகட்டு விடு என்பாள் எனது முதல் தங்கை. வேலைக்காரியை பிரித்து விட்டுட்டு நீ வீட்டுக்கு போவேங்க்கா, ஏன் இங்கேயே 24 மணித்தியாலமும் இருக்கின்றாய்? உனக்கு என்ன லூசாக்கா? இது 2வது தங்கை. இப்படியெல்லாம் பேசவா அந்த மனுஷி ஒண்டி கட்டைய தனியாக கஷ்டப்பட்டு வளர்த்துச்சு உங்களை எல்லாம் என்று உள்ளே மனதுக்குள் நொந்து கொண்டேன். நல்ல வேலை, இவர்களை பேச்சை கேட்கும் நிலைமையில் அம்மா இல்லை. 5 புலன்களும் செயலற்று இருந்தன அவளுக்கு. கிட்டத்தட்ட கோமா நிலைதான். அதாவது கோமாவுக்கு முந்திய நிலையா டாக்டர் சொன்னார். அவர்களுக்கு என்ன கணவன், பிள்ளைகள் என்ன நேர்த்தியான வாழ்க்கை. அம்மாவை பற்றி கவலைப்படும் நிலையில் அவர்கள் இல்லை. அதற்கான நேரமும் இல்லை. லண்டன் கேளிக்கை வாழ்க்கையே அவர்களுக்கு தேவையானதாக இருந்தது. அம்மா கூட பிறகுதான் படித்த வெளிநாட்டு மாப்பிள்ளை தான் தனது மகளுக்கு வேண்டும் என்ற கொள்கையுடன் வாழ்ந்து அதனையே நிறைவேற்றிய அம்மாவுக்கு
அப்போது புரிந்திருக்காது. இன்று வைத்தியசாலையில் இருக்கும் தன்னை பார்க்க வருவதற்கு கூட தனது பிள்ளைகளுக்கு நேரமும் முக்கியமாக விருப்பமும் இருக்காது என்று காலத்தின் கோலத்தை எண்ணி கதி கலங்கி நிற்கின்றேன் வைத்தியசாலையில். என்றாவது அம்மா எழும்ப மாட்டாளா என்று ஒவ்வொரு நாளும் ஏங்கிக் கொண்டு டாக்டர் சொன்னது போல் 2வது நாளில் அவள் இறந்து போனாள். என ஏதோ துன்பத் துயரங்கள் வந்து தொல்லை தரும் வேளை ஐயோ அம்மா என்று கத்தி அழும்போது அம்மாவின் நினைவுகள் அல்லவா மீண்டும் வந்து அழுத்தி கவலைகளை அதிகரித்துவிடும். கவலை தீர அம்மா என்று கத்தியாலும் காலம் போய் கவலைகளை அதிகரித்து விட்டு அல்லவா போகிறது இந்த அம்மா என்னும் சொல்லின் நினைப்பு. இனி ஏதும் வழியில்லை, போனா அம்மா திரும்பி வரமாட்டாள் என்று புத்திக்கு தெரிந்தாலும் மனது நம்ப மறுக்கின்றது. கிறிஸ்டியன் ஆண்டர்சனின் சிறுகதையே எனக்கு திரும்ப திரும்ப ஞாபகம் வருகின்றது. இறந்து போன மகனை தேடி யமனிடம் செல்லும் தாய், உனக்கு என்ன வேணும் என்றாலும் கீழ் தருகிறேன், என் மகனை மட்டும் என்னிடம் கொடுத்துவிடு என்றாள். யமனோ இங்குள்ள தோட்டத்தில் உள்ள ரோஜா செடிகள் அனைத்தும் நான் காவு கொண்ட ஒவ்வொரு உயிர்களே, உன்னுடைய மகன் இருக்கும் ரோஜா செடியை கண்டுபிடித்து நீயே எடுத்து செல் என்கின்றான். இந்த கதையை திரும்ப திரும்ப என் அடிமனதில் வருகிறது. அந்த யமனின் இருப்பிடமோ ரோஜா செடி தோட்டமோ எங்கிருக்கிறது என தெரிந்தால் எப்படியாவது என் அம்மாவின் உயிரை மீட்டு வந்து விடுவேன். ஆனால் யமனை தேடி எங்கு செல்வது, எப்படி செல்வது தெரியவில்லையே. உண்மையில் அப்படி ஒரு ரோஜா செடி தோட்டம் இருக்கின்றதா என்று என் மனது தனக்குத்தானே புலம்பி தீர்க்கின்றது. ராவணனை இழந்த மண்டோதரி போல அம்மாவின் இறுதி ஆசை அவளின் உடலை யாழ்ப்பாணத்தில் புதைக்க வேண்டும் என்பதே. அடுத்த கிழமை அம்மாவின் உடலை யாழ்ப்பாணம் கொண்டு செல்ல போகின்றேன். ஏற்கனவே வீட்டுக்கு கடன், லோன், கிரெடிட் கார்டு என்று பல கடன் சுமைகள் இருந்தாலும் அம்மாவின் இறுதி ஆசையை எனது கடன் சுமையை குறைப்பதற்காக நிராசையாக போவதில்லை. அவள் பிறந்த மண்ணிலே அவளை புதைக்கப் போகின்றேன். 50 பூதங்களான உடலை யாழ்ப்பாண பஞ்சபூதங்களை எடுத்துக்கொள்ளட்டும். கடந்த 20 வருடமாக தனக்கு சற்றும் பிடிக்காத மேற்கத்திய வாழ்வை எனக்கு துணை யாருமே இல்லை என்பதற்காக குளிரையும் பனியையும் பொருட்படுத்தாது வாழ்ந்து வந்தாள் அம்மா. இனியும் வேண்டாம் இந்த குளிரும் பனியும் அவளுக்கு. அவள் பிறந்த மண்ணிலே சாம்பலை போகட்டும், அந்நிய மண்ணில் வேண்டாம் என்று உறுதி எடுத்துக்கொண்டேன். மம்மி, வென் யூர் கோயிங் டு ஸ்ரீலங்கா? அடுத்த கிழமை. ஐ கான் கம், பெரிய ப்ராஜெக்ட் இருக்கு நெக்ஸ்ட் வீக், ஸோ என்னால் லீவ் எடுக்க முடியாது என்றாள் மகள். ஆங்கிலமும் தமிழும் கலந்து. என்ற அம்மா செத்ததுக்கு நீ லீவ் எடுக்க வேணாம், ஒன்ற அம்மா சாகும்போது லீவ் எடு, அது போதும் என்று சொல்லிவிட்டு அறைக்குள் சென்று படுத்துக்கொண்டேன். செத்த வீட்டுக்கு கூட லீவு எடுக்க முடியாதபடி அப்படியென பொல்லாத வேலையோ என மனதுக்குள் பொறுப்பொறுத்து கொண்டேன். நேற்று உயிரோடு இருந்த அம்மா இன்று உயிரட்ட உடலை இருக்கின்றாள். நாளை அந்த உடலும் இல்லாமல் போகும். என்ன வாழ்க்கை இது? நினைக்கவே தலை சுற்றியது. அம்மாவை எரித்த பின் மீண்டும் நான் லண்டனிற்கு வர வேண்டும். ஏன் வர வேண்டும்? நாய்க்குட்டியை தவிர இங்கு யாருமே இல்லை. மறுபடியும் வந்து பனியிலும் குளிரிலும் மாடுபாரி உழைத்து என்ன பிரயோஜனம்? 30 வருட வெளிநாட்டு வாழ்வு தந்தது கடலளவு துன்பங்களையும் துளியளவு இன்பங்களையும் தான். இதுவரை நான் லண்டனில் இருந்தமைக்கு காரணம் உண்டு. இனி ஏன் இருக்க வேண்டும் என்று மனம் வேறு வடிவில் சிந்திக்க தொடங்கியது. நிலையாமை, மாயை போன்று என்றோ படித்த தத்துவ கருத்துகளும் திடீரென்று ஞாபகத்துக்கு வர தொடங்கின. ஆம், இந்த வாழ்வு போய், அதுவும் இந்த மேற்கத்திய வாழ்வு முற்றிலும் போய், இதை தூக்கி எறிந்துவிட்டு ஊருக்கே செல் என்றது அடிமனம். கொஞ்ச காலமாவது உற்றார் உறவினர் நண்பர்களுடன் ஊரில் சென்று வாழ பிறந்த நீ உன் மண்ணிலே சென்று வாழ்ந்து பார், அந்நிய மண்ணில் வாழ்ந்தது போதும் என்று சொல்லியது அடிமனது. இதுவே எனது இறுதி முடிவும் கூட. அம்மாவின் வாழ்வு முடியும் இடத்தில் எனது புது வாழ்வை மீண்டும் தொடங்கப் போகின்றேன். நான் பிறந்த ஊரில்.
இப்போ தான் என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு தடவை வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.